அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். அதேபோல் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் மகிழ்ச்சி பொங்கி நீங்கள் எதை எண்ணி விரும்பி ஆசைப்படுறீங்களோ அது நிறைவேறட்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டிலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி பகைகளும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தீபாவளி பண்டிகை பாதுகாப்பாக கொண்டாடுங்க. ரிஷபராசியை பொறுத்த மட்டும் தொட்டதெல்லாம் வெற்றி தான். அற்புதமான நாள், சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நன்மையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமல் அதிகமாக இருக்கும். விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள், மேன்மையான நாள். உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இந்த நாள் செல்லும். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். மதிப்பு மரியாதை உயரும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் அடுத்துள்ள உதவி, பரிவு, கருணை இதெல்லாம் தேவைக்கூடிய நாள். விழிப்புணோடு இருங்க. வண்டி வாய்ச்சலும் கவனமாக செல்லுங்க. நடந்து போகக்குள்ளேயும் கவனமாக செல்லுங்க. இன்று தீபாவளி பண்டிகை என்பதால் ஆங்காங்கே வெடிகள் வெடிப்பாங்க, பட்டாசுகள். கவனமாக செல்லணும், பாதுகாப்பாக இருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள், உயர்வான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் உடல் சோர்வு, உடல் ஒரு கழிப்பு, உடல் அடித்து போட்டாப்புல இருக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. இன்று தீபாவளி பண்டிகைன்னு நீங்கள் உணவை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடல்வாதிகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடலை ஆரோக்கியத்தை பார்த்துங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் அன்பு பாசம் நிறைந்த நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அதே போல் வெளி வட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். கும்பராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். இறையர்களால் உங்களுக்கு இன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நினைக்கக்கூடிய நாள், அதாவது நிறைவேற்றக்கூடிய நாள், அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இன்றைய நாளை செலவு செய்யுங்க. இப்போ இந்த கும்பராசிக்கும் மீனராசிக்கும் சந்திராசி இருப்பதாக கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சொல்லி கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பேரில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்து ஏற்படுத்த அதிக வாய்ப்பு.